ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த வேர்ஜ் ஆஃப் டெத் வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்டிருந்த இந்த வீடியோ இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அதுக்கு நிறைய பேர் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அந்த லெவலுக்கு த்ரில்லிங்கான ஒரு மூவி தான் இது. இதோட செகண்ட் பார்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணு மட்டும் இப்போ தனியாக அந்த வீட்டில் இருக்கிற கரண்டை ஆல்ரெடி ஷாத்தான் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்போ என்ன செய்கிறான்னா, ஃபோனில் சார்ஜ் கிடையாது. அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டா. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டி நான் சட்ட சார்ஜர் போட்டுக்கிறேன், போட்டுக்கம்மா தாராளமாக, அதனால் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா கொடுக்குற ஆட்டுக்கறி இருக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, எங்கள் வீட்டுலையும் சரி பையனும் சரி அவ்வளோ ஒரு திடகாத்தமாக இருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருக்கு ஃபேஸ்லாம் மாறுது. அப்பா செய்கிற விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அதுலேருந்து தப்பிக்க முடியாதாங்கிற எண்ணமும் வருது. இந்த பக்கத்தில் அண்ணங்காரன் வீட்டுக்கு வந்துட்டு தங்கச்சி பற்றி கூப்பிட்டுட்டே இருக்கிறான். பேரை சொல்லி கூப்பிட ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்பான்ஸ் வர மாதிரியே இருக்குது. அவனும் சவுண்டு கேட்குற இடத்துக்கு போய் எல்லா இடமும் தேடி பார்க்குறான். சடனாக பார்த்தா ஒரு ரூமில் யாரோ அந்த சைடு திரும்பி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. இவனும் ஏன் அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கா, யார் என்னன்னு தெரியல, ஒரு பயத்தோட போகிறான். அவ்வளோதாங்க, ஒரு நொடி தான் ஃபேஸை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டுங்க. கண்ணை மூடிட்டு அவன் போயிருன்னா அதோட அது போயிடுச்சு. கடைசியாக பார்த்தா தங்கச்சிக்காரி சவுண்டு கேட்டு வர்றா. திடீர்னு அவங்க அப்பா இன்றைக்கும் ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வராரு. அப்போ பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, ஏன்ப்பா இன்றைக்கி இது மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வேறு வழி இல்லைம்மா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஆடை பலி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லவும் 2 பேருமே யோசித்தாங்க. ஹீரோயினையும் சரி அவன் அண்ணனும் சரி, நமக்கு தப்பிக்க வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தனால எதுவுமே செய்யலை. அவங்க அப்பா செய்கிற சடங்குகட்டும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. கடைசியாக பார்த்தா அண்ணன் தங்கச்சி 2 பேருமே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த மட்டன் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆட்டுக்கறியை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படியே பல வருஷம் போச்சுங்க. ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தங்கச்சை பார்த்து, அம்மா மாதிரி எனக்கும் கையிலலாம் இந்த பொண்ணு மாதிரி அழுகிற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் கண்ணுக்கும் பேய் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அடுத்த டார்கெட் நான் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு, ஒருவேளை நான் இல்லைனா அடுத்து ஒன்றை தான் பேய் பயமுடுத்தும், அப்படி பயமுடுத்துனா கண்டிப்பாக நீ என்ன செய்கிறேன்னா, கண்ணு காதெல்லாம் மூடிட்டு தயவு செஞ்சு பேயிருன்னு சொல்லு, அது அந்த இடத்த விட்டு மறைஞ்சிரும்னு சொல்லவும், தங்கச்சிக்கார சொல்கிறான், நீ கவலைப்படாத, அம்மா ஒரு விஷயம் சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, அப்பா சொல்கிறத மட்டும் கேட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராது, நீயும் அண்ணனும் நல்லா இருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம இப்போ அப்பா சொல்கிறதானே கேட்டுட்ருக்கோம், அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சரியாகி நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நியூ இயர் வருது. பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்கா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. சடனாக அண்ணங்காரன் என்ன செய்கிறேன்னா, ரொம்ப கூலிங்கான கிளைமேட் இருக்குது, நான் உள்ளே போயிட்டு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். போய் கபோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு கதவை திறக்காமே வரப்போ கபோர்ட் தானாக சாத்துது. தூரமாக போகிறான், கபோர்ட் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஒருவேளை நம்ம தான் சாத்தலையோன்னு கிட்டன போகிறான், மறுபடியும் சாத்துது. என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. ஆஹா, இந்த இடத்த விட்டு வெளில போனால் போதும், ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமாக போகிறான். அப்போ தான் அந்த ஆட்டுத்தலை உள்ள ஷாத்தான் என்ன செய்யுதுன்னா, அவனை கிட்டன நெருக்க வருது. அப்போ அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் வெளியில் இருக்கிற அப்பா தங்கச்சிக்கு காதுலேயே விழலை. என்னடா ரொம்ப நேரம் ஆச்சும் ஆளை காணுமே, போய் அண்ணனை பார்த்துருவான்னு அப்பா சொல்லவும் அவன் வேகமாக ஓடுறா கூப்பிட்றதுக்காக. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா, அந்தரத்துலேருந்து பொத்துன்னு விழுவுற அண்ணங்காரன் திடீர்னு தூக்குறான், கீழே விழுறான். அந்த பேய் இருக்கே அவ்வளோ ஒரு அகோரமான பேயாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணக்காரனை பயங்கரமாக கொடுமையான முறையில் சாகடிச்சிருக்கு. நேராக போய் மண்டை பூமியில் குத்தி மண்டையே இல்லாமல் எலும்பு வரையும் உடஞ்சி போன லெவலுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறான். அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணுன்னு அழுதுகிட்டே போகிறாங்க. ஆனால் அவன் தப்பிக்க முடியலை. இப்போ அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அவங்க வீட்டில் செய்கிறாங்க. ஒன்றுமே சொல்ல முடியாத சோகத்தில் அண்ணனை இழந்து அம்மாவை இழந்துட்டுருக்கா. இப்போ அவங்க அப்பங்காரன் கதவை சாத்தன்னு சொல்லும் பொழுது பார்த்தா பயங்கரமான உயரத்தில் ஹீரோயினி கண்ணுக்கும் பேய் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அவன் அண்ணன் சொன்ன மாதிரியே போயிருன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்கவும் அதே மாதிரியே அந்த இடத்துல அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. இப்போ இவன் நினைக்கிறானா, ஆஹா, அண்ணன் சொன்ன மாதிரியே அடுத்த டார்கெட் நம்ம தான், நம்ம கண்ணுக்கும் பேய் தெரிய ஆரம்பிச்சிட்டுன்னு. அதுக்கிடையில் இவங்க கடையில் பயங்கரமான கூட்டம் அலை மோத ஆரம்பிக்குது.
அந்த கடையில் வேலை பார்க்குறவன் என்ன சொல்கிறான்னா, சார் இந்த மாதிரி கடை வியாபாரம் ஓடுனுச்சுன்னா இந்த கடையே பத்தாது போல் இன்னொரு கடை ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்கான். இது கடையில் இவன் என்ன நினைக்கிறான்னா, பொண்ணை பார்த்து கவலைப்பட்டுட்ருக்கான். இவளை வந்து காலேஜில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆட்டுத்தலை வெட்டி அவளுக்கு முன்னாடி வந்து விழுது. சடனாக காணா போயிடுது. ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. இவளுக்கு மட்டும் தெரிஞ்சு அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கிறா. திருப்பி அதே மாதிரி லைப்ரரிக்குள்ளே போகிறா. அங்கே யார் இருக்கானா, ஹீரோ தான் இருக்கிறான். அவன் என்ன கேட்குறான்னா, உனக்கு என்ன ஆச்சு, கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரியே இருக்கே, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு நீ இரு, சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிடுறான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னால் சொல்ல முடியலன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்பெல்லாம் நான் வந்து ஒரு டைரி பேனாவை எடுத்து என் கஷ்டத்தெல்லாம் எழுதுவேன். அதே மாதிரி உனக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீயுமே ஒரு டைரி பேனாவை எடுத்து உன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே எழுது, அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினியும் அதையே மைண்டில் நினச்சிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. உடனே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இவ மனசில் இருந்தது, இவ என்னென்ன கஷ்டப்பட்டா, என்னென்ன நடந்தது ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டா. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கு. அவளும் மெதுவாக போகிறா. பயங்கரமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்கும். அந்த ஆட்டுத்தலை மண்டை அவங்க அண்ணனோட உடம்ப பிச்சு தின்னுட்டுருக்கிறத கண்ணால் பார்க்குறா. உடனே ஒன்றுமே சொல்ல முடியல. வேகமாக அப்பாட்ட போய் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் அந்த ஷைத்தான் மன்னதை கண்ணால் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா. அது மட்டும் கிடையாது, அண்ணனுக்கு அம்மாவுக்கு வந்த அதே மாதிரி புண்ணு வந்து இவளுக்குமே வந்துருச்சு. அப்போ அடுத்து நான் தான் போக போகிறேன்னா, இப்படி 2 பேருமே இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அப்போங்கார என்ன செய்கிறான்னா, அட்லீஸ்ட் பொண்ணையாவது உயிரோட காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு ஊராக அலையிறாங்க, யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ சடனாக பார்த்தா அவள் கண்ணுக்கு மட்டும் ஒரு கிழவி நிற்கிறா. அப்பாட்ட கேட்குறா, அப்பா இங்கே ஒரு பாட்டி நின்னாங்கல்லன்னு. இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திடீர்னு பார்த்தா கார் போயிட்டுருக்கிறப்போ ஒரு காட்டுலேயுமே அந்த கிழவி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது, போய் மோதுற மாதிரி இருக்குது. இவள் பயந்து ஷாக் ஆகிறா. திடீர்னு பார்த்தா காரை விட்டு வெளியில் ஓடி வந்து காட்டுக்குள்ளே நிற்கிறா. காட்டை சுற்றியும் ஃபுல்லாக டிசைனாக இருக்குங்க பேய். ஒன்றுமே அவளால் செய்ய முடியலை. எப்பட்றா தப்பிச்சு போகிறது, இப்படி வந்து நம்ம மாட்டிட்டோமே, நம்ம லைஃபே போயிட்டா அப்படின்னு நினச்சிட்ருக்கா. திடீர்னு ஒரு உருவம் அண்ணன் மாதிரி இருக்குது, கிட்டன கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கிட்டன போய் பார்த்தா அவங்க அண்ணன் கிடையாது. பயங்கரமான உருவங்க. இதை பார்த்து பேசக்கூட முடியல. நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் பேசிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நிறைய பயங்கரமான உருவம்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு குழந்த மாதிரி உருவம்லாம் பார்த்திங்கன்னா அவளை ரொம்ப பயமுடுத்துச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் வீட்டில் சேஃபாக தான் இருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட இந்த படம் முடியல. இதுக்கப்புறம் இன்னும் பயமுடுத்துகிற மாதிரி 3வது பாட்டு உங்களுக்காக வருது. அது ரொம்பலாம் போகாது, 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் இதை வந்து எனக்கு இந்த வீடியோட ஆட் பண்ண முடியல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டையுமே பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.